அன்பான வணக்கம். விடியாத இரவு என்று எதுவும் இல்லை, முடியாத துயரென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளமென்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை அப்படின்னு வைரமுத்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. இந்த நல்ல வரிகளோடு நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். சோமாஸ் ஒரு நல்ல ஸ்வீட், நல்லா கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம், யார் வேணால் பண்ணலாம். ஏன்னா வந்து எப்படி பண்ணாலும் நல்லா வந்துடும் அது. ஸோ அது என்ன வேணும், இன்க்ரீடியன்ஸ் என்ன வேணும்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக தான் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதனால் வந்து தேங்காய், அப்புறம் ரவை, அது கூட சர்க்கரை எல்லாமே ஒரே அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் பண்ணணும் இல்லை, ஏன்னா பூரம் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ தேவையோ அதுக்கு போய் வச்சுக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை வச்சுக்கிறேன். அது கூட வந்துட்டு இதை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேன். மைதா அதை வந்து நல்லா பூரி மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பூரி மாதிரி திரட்டி அதுக்கப்புறமா இந்த மாதிரி கடையில் விற்கிறாங்க இந்த மாதிரி சோமாஸ் மேக்கர்னு அச்சு. ஸோ இது உள்ளே நம்ம மாவு வச்சு அதுக்குள்ளே பூர்ணம் வச்சு மூடி எடுத்தோன்னா நம்ம நல்லா சோமாஸ் ரெடி ஆகிடும். அப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துலாம் ஈஸியாக. இது ஒரு வேளை உங்களுக்கு இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணணும் உடனே நினச்சிங்கன்னா சாதாரணமாக பூரி மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சோமாஸ் ஸ்பூன் மாதிரி வச்சுருப்பீங்க, அதில் கூட நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக இதில் வந்து ஒரு க்யூட்டான சோமாஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இதை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் கூட ஒட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் இதில் ஆயில் தடவிக்கணும் இந்த மூலில். அதுக்கப்புறம் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இது ஒரு டேஸ்டியான பூரணம் பண்ண போகிறோம். நெய் நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. முந்திரி திராட்சை நம்ம முதலே கூட அதில் வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு நான் முந்திரி திராட்சை போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம இஷ்டம் தான். ஸ்டஃபிங்கில் வந்து நிறைய உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சதுன்னா நிறைய போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் அப்படின்னா பண்ணலாம். ஒரு சவாஸ்லேயும் நிறைய வரணும்னா நம்ம நல்லா போட்டுக்கலாம். ஸோ நான் நிறைய முந்திரி திராட்சை போட்டிருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முந்திரி திராட்சை வறுத்தாச்சு, நம்ம அதை பிளேட்டில் வச்சிடலாம். அதே நெய்யில் இருக்கட்டும் அந்த டவாலையும் வந்து நல்லா கொஞ்சம் ரவையும் வறுத்துக்கலாம், தேங்காயும் வறுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் நான் வந்து தேங்காய் லேசாக வறுத்துப்போம். இது பக்கத்துலேருந்து நம்ம வதக்கணும், இல்லைனா வந்து கொஞ்சம் தீஞ்சிடும் டக்குன்னு. பச்சையாக இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லேசாக அப்படி ஒரு 2 minutes அப்படி பூர்ணம்லாம் ஒன்றா தான் பண்ண போகிறோம். அதனால் லேசாக தேங்காய் வதந்ததுக்காரமா அது கூட வந்து ரவையும் போட்டு வதக்கிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சமாக தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக பூர்ணம் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வறுத்தாச்சு நம்ம ரவையும் தேங்காவையும். முந்திரி திராட்சை கூட வந்துட்டு கொஞ்சம் சூடு லேசாக ஆறிச்சுன்னா நம்ம சர்க்கரையும் கலந்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு டேஸ்டியான பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் நல்லா பூர்ணம் நல்லா ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து மாவு வந்து நம்ம நல்லா தட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து மாவு தட்டி வச்சுக்கோங்க. ஸோ மாவு வந்து நல்லா அழகாக இப்படி தம்மில் நம்ம ரவுண்டாக அப்படி பசஞ்சாவே நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். நார்மலாக சப்பாத்தி பூரி தட்டுற மாதிரி தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கோங்க. நம்ம மோல்டு என்ன ஷேப்போ அது நல்லா ஃபிட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த சைஸ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதில் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் லேசாக ஆயில் தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சைடில் இப்படி வச்சுக்கணும். ரொம்ப நிறைய ஸ்டஃபிங் போடாதீங்க, அப்புறமா வந்து நமக்கு மூட வராது, பிஞ்சிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுக்கலாம், அதுவே நல்லா ஃபுல்லாக இருக்கும். நல்லா அப்படி வச்சுட்டு டைட்டாக அப்படி மூடிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் மாவு எடுத்துடலாம். ஓரம் மட்டும் இப்படி அமுக்கி விடுங்க. இப்படி பண்ணிவிட்டு இது மெதுவாக திறந்துடலாம். ஸோ அழகாக அந்த ஷேப்பில் வந்துடும். இதை எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம மொத்தமாக அழகாக பொரிச்சு எடுக்கலாம். ஸோ அழகாக ஒரு சோமாஸ் வரும். இங்கே மெயினாக நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து ஓட்ட வராமல் இருக்கும். ஸோ இந்த ஹோலில் வரதுனால அப்படி வரும். இப்போ நல்லா ஷேப்பாக பண்ணிவிட்டு இதே மாதிரி எடுத்து வச்சிடலாம்.
அதே மாதிரி இன்னொன்று பண்ணியிருக்கேன் இப்போது. நல்லா இப்படி வச்சுட்டு கொஞ்சம் குழியாக வச்சுட்டு ஸ்டஃபிங். இது வந்து சில பேர் அரைச்சி கூட பண்ணுவாங்க. அரைக்காமல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் நரன்னு. ஸோ நம்ம அரைக்காமல் தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், வேணாம் ஒன்றுமே வரக்கூடாதுன்னா. தேங்காய் முந்திரி பருப்பு இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். தேங்காய் ரவை முந்திரி பருப்பு சர்க்கரை. ஸோ இது மெதுவாக தரங்க. இதுமாதிரி ஏதோ திறந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது அழுத்தி மெதுவாக தரேன். மோல் ஷேப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக லைன்ஸ்லாம் அழகாக இருக்கும். அதனால தான் பொரிக்கும் போது நமக்கு இந்த ஷேப்லேயே அப்படியே வரும். இதை மெதுவாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறேன். ஒரு 2 சோமாஸ் பண்ணிட்டு நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் அப்பப்போ எண்ணெய் தடவிட்டு அது மேலே பண்ணால் ஈஸியாக நமக்கு எடுக்க வரும். நம்ம இப்போ எல்லாமே பண்ணி வச்சிட்டோம். நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம எடுத்த மாவில் வந்து 15 சோமாஸ் வருது. நல்லா இது மோல்டில் பண்ணுறதுனால எல்லாம் ஒரே ஷேப்பில் நல்லா அழகாக வரும். இந்த மோல்டு இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு 2 செமி சர்க்கிளாக பண்ணிவிட்டு நம்ம இந்த சோமாஸ் கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மோல்டு பண்ணும்போது கூட உங்களுக்கு மூடத்துக்கு ஒரு வரலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மாவு கொடுத்துட்டு சைடில் அப்போ கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எட்ஜஸ் வந்து ட்ரிம் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். அதை வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது மாவு எடுக்கணும் நிறைய வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே ஈஸியாக நான் எண்ணெயில் வந்து நம்ம பொரிச்சு எடுப்போம். ஸோ வந்து நம்ம நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஸோ எண்ணெய் நல்லா காயுது. இப்போது போடுறதுக்கு கூட நம்ம ஒரு வாட்டி எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து நமக்கு எண்ணெயில் வந்து எல்லாமே வந்து இந்த ரவை சர்க்கரை எல்லாம் எண்ணெயில் போயிடும். ஸோ நல்லா ஒரு வாட்டி லேசாக அமுக்கி விட்டுக்காங்க. நம்ம என்ன பண்ணோன்னா வந்துட்டு நம்ம மைதாவில் வந்து நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஆனால் மைதா வந்து நம்ம சாப்பிட்லாம். இது யூஎஸில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் சொல்கிறாங்க. இங்கே வந்து யூகேல வந்து பிளெயின் ஃப்ளார் சொல்கிறாங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார்னாவே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு மாவு தான். என்னென்னா நம்ம பிஸ்கெட் பண்ணுறதுக்கு, பேஸ்ட்ரிஸ் பண்ணுறதுக்கு, என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம பலகாரங்கள் பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறாங்க. அக்கேஷ்னலி சாப்பிடும் போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். டெய்லியே வந்து சாப்பாட்டில் இதை வந்து பரோட்டாவோ இல்லைன்னா வந்து ஒயிட் ப்ரெட்டாவோ சாப்பிடக்கூடாது. பட் இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது பலகாரம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. என்ன நான் இதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். அப்படியே ஒன்றோட ஒன்று இடிக்காமல் மெதுவாக போடலாம். குட்டி குட்டியாக பண்ணுறதோட அட்வான்டேஜ் தான். எண்ணெய் வந்து கம்மியாக போட்டு சின்ன கடாயில் நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்கலாம். இன்னொன்று போட்டுலாம். நல்லா ஒரு பக்கம் குக் ஆன அப்புறமா மெதுவாக திருப்பி விடுங்க. 2 சைட்லேயும் நல்லா வந்து குக் ஆகட்டும். ஒரு லைட் ப்ரௌன் கலர் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். உள்ளே மெயினாக நமக்கு வந்து வேகணும்னு இல்லை. உள்ளே வந்து நம்ம வந்து சர்க்கரை ரவை அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். பட் மேலே வந்து நமக்கு நல்லா மாவு நல்லா வேகணும். நல்லா வேக வேண்டாம். இது நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா சாப்பிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் ஆனால் நல்லாயிருக்கும். பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மெதுவாக நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கலாம். மாவு நம்ம வந்து பிசையும் போதே வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியை கம்மியாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைறதுனால எண்ணெய் வந்து இது குடிக்காமல் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். மிச்சம் இருக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுறேன். நல்லா எண்ணெய் சூடாகவே இருக்கும். அது தவிர போட்டுலாம் எல்லாத்தையும். போட்ட உடனே கலர் ஆரம்பிங்க. அதுவே வந்து வெந்து மேலே வரும். அதுக்கப்புறமா கலர் ஆரம்பிங்க. இந்த ஸ்வீட் என்னென்னா ஈஸியாக நிறைய குவான்டிட்டி கூட பண்ணி நல்லா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம்.
நல்லா ஒரு 4-5 நாளைக்கு நல்லாயிருக்கும் டப்பாலே அப்படியே. ஸோ நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நல்லா முருன்னு இருக்கும் நல்லா. ஸோ நம்மளுடைய சுவையான சோமாஸ்லாம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஈஸியாக நிறைய பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்டஃபிங் வந்து உள்ளே இருக்குது. நல்லா வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா ஹார்டாக இருக்கும். நல்லா கடிச்சு சாப்பிட வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நான் பிரித்து காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்டஃபிங் இருக்குனால டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள அங்கங்கே ஸ்டஃபிங் இல்லாமல் ஃபுல்லாக ஸ்டஃபிங் இருக்கனால இது வந்து சீக்கிரமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.